بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد ليس عليكم أن تبتغوا فضلا من ربكم وقال نبينا صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريلة بعد الفريلة. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே அவன் நமக்கு சொல்லி காட்டுவான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் நல்ல விதமாக தாராளமாக சாப்பிடுங்கள், குடியுங்கள். இன்னும் சில ஆயத்துகளிலே அல்லாஹ் கூறுகின்றான், லைஸ அலைக்கும் அன் தபுதகு ஃபضலன் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து நீங்கள் அருளை தேடுவது உங்களுக்கு குற்றமில்லை. அதாவது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு பொருளாதாரம் அவசியம். அந்த பொருளாதாரத்தை நாம் தேடிக்கொள்வதிலே எந்த குற்றமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது? உலகத்தை முற்றிலுமாக நீ வெறுத்துவிடு என்று கூறவில்லை. உலகத்தை முற்றிலுமாக நீ வெறுத்துவிடு என்று கூறவில்லை. உலகத்திலே நீ புரண்டு விட வேண்டாம், உலகத்திலேயே நீ மூழ்கி விட வேண்டாம் என்றுதான் நம்முடைய அல் குர்ஆன் ஷரீஃப் கூறுகின்றது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், ஃபர்லான தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியிலே நீங்கள் சென்று நீங்கள் உங்களுடைய பிழைப்பை தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே, சம்பாதிப்பதிலே எந்த குற்றமும் இல்லை என்பதை தான் நம்முடைய மார்க்கம் கூறுகின்றது. அருமையானவர்களே, நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும், நாம் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் நாம் இறைவனை மறந்துவிடக் கூடாது. நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும், நாம் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் இறைவனை மறந்துவிடக் கூடாது. இதைதான் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். உலகம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, வானம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும்
மனிதனுக்காக படைக்கப்பட்டது, ஆனால் நீ எனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தை வாழுகின்ற பொழுது உலகம்தான் நமக்கு லட்சியம், உலகம்தான் நமக்கு பிரதானம் என்று நாம் சென்றுவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சஹாபாக்களும் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு கட்டத்திலே ஹன்லலா என்ற பெயரை தாங்கிய ஒரு சஹாபி புலம்பிக் கொண்டு வருகின்றார். தெருக்களிலே அவர் புலம்பிக் கொண்டு வருகின்றார். நாஃபக ஹன்லலா, நாஃபக ஹன்லலா. ஹன்லலா என்பவர் நயவஞ்சகனாகிவிட்டார். தன்னை அவர் நயவஞ்சகன் என்று சொல்லிக் கொண்டே வருகின்றார். இடையிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார். சந்தித்து நான் நயவஞ்சகனாகிவிட்டேன் என்று கூறுகின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக இப்படி நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? என்ன அப்படி நீங்கள் நயவஞ்சகத்தனம் செய்தீர்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த நபி தோழர் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருக்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பயம் வருகின்றது, மறுமையினுடைய பயம் வருகின்றது, சொர்க்கம் நரகம் போன்றவைகளுடைய சிந்தனைகள் எல்லாம் மேலாங்கி நிற்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருக்கின்ற பொழுது மறுமையினுடைய சிந்தனை மிகைக்கின்றது. ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சென்று விட்டால் அந்த சிந்தனைகள் எல்லாம் குறைந்து விடுகின்றது. அப்படி என்றால் பெருமானாரிடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு முகம், நான் என்னுடைய குடும்பத்திலே செல்லுகின்ற போது ஒரு முகம், அப்ப என்னுடைய நிலைகள் மாறிவிடுகின்றது அல்லவா? நான் நயவஞ்சகன் தானே என்று ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது போன்ற ஒரு நிலை எனக்கும் இருக்கின்றது, வாருங்கள் நாம் நபியிடத்திலே சென்று இதற்கு தீர்வு காணுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சபையிலே இருக்கின்ற பொழுது மௌத்தினுடைய சிந்தனை, மறுமையினுடைய சிந்தனை வருகின்றது. ஆனால் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே நான் சென்று விட்டால் அந்த மௌத்தினுடைய சிந்தனை, மறுமையினுடைய சிந்தனைகள் எல்லாம் குறைந்து விடுகின்றது. யா ரசூலல்லாஹ், இது ஒரு விதமான நயவஞ்சகத்தனம் தானே, இது ஒரு நிஃபாக்தனம் தானே என்று பெருமானாரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அப்படித்தான் இருக்கும், ஆனால் நாம் உலகத்திலே புரண்டுவிடக் கூடாது, அந்த உலகத்திலே நாம் மயங்கிவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு வரலாற்றை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எவ்வளவு நமக்கு பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்தாலும், எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும், நாம் அல்லாஹ்வினுடைய அந்த சிந்தனை, இறைவனுடைய சிந்தனை, மறுமையினுடைய சிந்தனை நம்மிடத்திலே அது இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். அருமையானவர்களே, எந்த மனிதனிடத்திலே பொருளாதாரங்கள் இருந்து மறுமையினுடைய சிந்தனை வரவில்லையோ அது அவனுக்கு பொருளாதாரம் என்பது சோதனை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்.
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கின்றான். ஆனால் மறுமையினுடைய சிந்தனை அவரிடத்திலே இல்லை என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் அவனுக்கு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையிலே நம்மை வாழச் சொன்னானோ அந்த அடிப்படையிலே வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. கிருபையுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய மஹல்லா வாசிகள், உலக முஸ்லீம்கள் செய்த அனைத்து பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த புனித ரமலானின் பொருட்டால் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் யா அல்லாஹ் நிம்மதியையும் மன அமைதியையும் பாதுகாப்பையும் ரப்பே ரஹ்மானே நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த புனித ரமலானிலே யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யூத நசாராக்கள் முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியை ரப்பே ரஹ்மானே நீ தகர்த்து எறிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இறையில்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் மஹல்லா வாசிகளுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா நாட்டங்களையும் எல்லா தேட்டங்களையும் எங்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் நீ நிவர்த்தி செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா وسلم على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين. அருமையானவர்களே, தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆவை அல்லாஹ் இந்த நேரத்திலே அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.